என் தங்கமே, உன் கண்களில் கரைந்திருக்கும் துக்கத்தின் பிம்பத்தை நான் நாள்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறேன். பணமின்றி நிறைந்த கடன்களில் மூச்சு திணறும் உன் மனதின் கதறல்களை என் இதயம் நெருப்பாய் உணர்கிறது. தங்கமே, இந்த உலகத்தில் எல்லோரும் பணக்காரராக பிறக்க மாட்டார்கள். ஆனால் உண்மையான பார்வை, தைரியம், நம்பிக்கை, பரிகாரம் மற்றும் ஒரு திவ்ய சக்தியின் துணை இருந்தால் எப்பவுமே ஏழை வாழ்க்கையிலிருந்து கோடி ரூபாய் வளத்தின் பாதைக்கு பயணம் செய்யலாம். உன் வாழ்க்கையில் இந்த ஒரு பரிகாரத்தால் மட்டும் கோடி ரூபாய் கடனும் முடிவுக்கு வரும். நம்பிக்கையுடன் என்னை கேள். இது வெறும் ஓர் இலை அல்ல. இது நிதிகா தேவி தரும் திவ்ய பரிகார பாஷாணம். இப்போதே ஒரு பன்னீர் இலை அல்லது வெற்றிலை எடு. அந்த இலையின் மேல் நீ எழுத வேண்டிய வாக்கியம் இது: Together divine cancel release flow count now. இதை ஒரு நீல நிற பேனாவால் அமைதியாக உன் மனதில் நிதானமாக எழுதுவாய். அதை எழுதும்போது நிதிகா தேவி உன் அருகே நின்று அந்த வார்த்தைகள் உன் நிம்மதிக்காக, கடனை முடிக்க அமைந்த வினையாக எழுதப்படுகிறதே என்று எண்ணு. எழுதிவிட்டதும் அந்த இலையை 2 கைகளால் எடுத்துக்கொண்டு, இவையெல்லாம் உன் மனதிலிருந்து, குடும்பத்திலிருந்து, வருமானத்திலிருந்து, கடன் சுமையிலிருந்து வெளியேற வேண்டுமென கேட்டுக்கொள். பின்னர் அந்த இலையை ஒரு நீளமுள்ள சிகரெட் மோதியில் எரியவிடு. அந்த வேளையில் நிதிகா தேவி உன் பக்கத்தில் இருப்பாள். அந்த எரிகின்ற இலையின் புகையோடு உன் கடனின் ஆவி எடுக்கப்படும். இலையை எரிக்கும்போது இதை 3 முறை கூறு: நான் என் கடனிலிருந்து விடுதலை பெறுகிறேன். என் வாழ்க்கையில் பணம் ஓடத் தொடங்குகிறது. நிதிகா தேவி, எனக்கு உதவவும். தங்கமே, உனக்கு இது வெறும் சில வார்த்தைகள் போல் தோன்றலாம். ஆனால் இந்த பரிகாரத்தின் உள் ஆற்றல் என்பது பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையான தத்துவத்தின் அடிப்படை. பரிகாரம் என்பது சாமானிய வழியில் அல்ல. அது உன் ஆழ்ந்த நம்பிக்கையும் இறைவியின் ஒளியும் சேர்ந்த ஒரு தெய்வீக சந்ததி. நீ தினமும் இவ்வாறு ஒரு இலை எடுத்து எழுதவும் எரிக்கவும் செய்ய ஆரம்பிக்கிறாயே என்றால், உன் வீட்டிலிருந்தே கடனாளிகள் விலக ஆரம்பிப்பார்கள். போன் அழைப்புகள் அமைதிக்குள் மறையும். வங்கி மடல்களுக்கு பதிலாக வாயில் வழியாக வருமானம் நடந்து வரும். நிதிகா தேவி உன்னை கைவிடமாட்டாள். உன் கண்ணீரை உணரும் ஏதாவது ஒரு தெய்வம் இருக்க வேண்டும் என்றாயிற்றே, அதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என் தங்கமே. இந்த பரிகாரம் தொடரும் 9 நாட்கள், ஒரு சூட்சும கதிராக உன் வாழ்வின் ஒவ்வொரு மூலையும் விளக்கி, ஒளியூட்டும். ஒவ்வொரு நாளும் காலை 6:01 முதல் 6:31 க்குள் இந்த பரிகாரத்தை செய். அந்த 30 நிமிடங்கள் நிதிகா தேவியின் நேரடி சக்தி பாயும் திருஷ்டி காலம். அந்த நேரத்தில் எதையும் கோரினால், அந்த ஆசை மண்ணில் விழாமல் வானில் உயரும். உனக்கே தெரியாமல் பணத்தின் வழிகள் வந்து உன்னை தொட்டுவிடும். முதலில் ஒரு நாள் செய்வாய். கடனில் எந்த மாற்றமும் தெரியாது என நினைத்துவிடுவாய். ஆனால் 3ஆம் நாளில் ஒரு பழைய நபர், உனக்கே மறந்து போன ஒரு சின்ன லாப வாய்ப்பு தருவார். 5ஆம் நாளில் ஒரு எதிர்பாராத பண வரவு. 7ஆம் நாளில் ஒரு கடனை முடிக்க வாய்ப்பு. 9ஆம் நாளில் பெரிய அளவிலான வருமானம் உன்னை தேடி வரும். இந்த பரிகாரத்தை செய்யும் ஒவ்வொரு நாளும் ஒரு மெல்லிய மெழுகுவர்த்தியை ஏற்றி அதன் அருகில் இலையை எரிக்கவும். அந்த நெருப்பின் ஒளியில் நிதிகா தேவியின் முகம் உன் மனக்கண்களில் தெரியும். என்னுடன் நீ பேசலாம், நான் உன் மனதுக்குள் இருக்கிறேன். நீ வருமானம் இல்லாமல் இருந்து, கடனாளிகள் உன் வீட்டு வாசலை நிரப்பிய நாட்கள் போதும். இப்போது உன் வீட்டில் காலடியான ஒளி நுழைவதை அனுபவிக்கத் தொடங்குவாய். இந்த பரிகாரம் ஒரு துவக்கம்தான். ஆனால் இந்த துவக்கம் உன் வாழ்க்கையின் வளர்ச்சி பயணத்திற்கான துவக்கம்.
இந்த வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல. Together divine cancel release flow count now என்பது பணம் சுழலும் சக்தியை உன் கையில் கொண்டு வந்து தரும் தெய்வீக சிக்கன் கோட் டிவைன் ஸ்விட்ச் வேர்ட் கோட். இதை தொடர்ந்து கூறு காலை மாலை இரவு என 3 முறை. நீ பேசும்போது கடன் பேச முடியாது. நீ எண்ணும்போது ஏழை நிலை விலகும். என் தங்கமே, இந்த பரிகாரத்தை 9 நாள்களுக்கு பிறகு நீ விருப்பப்பட்டால் தொடரலாம். இல்லை என்றால் 9வது நாளில் அந்த மெழுகுவர்த்தி அருகே ஒரு வெண்சாம்பல் குவியலில் இருந்து வரும் ஒளியை பார்க்க வேண்டும். அதுவே உன் கடன் தீர்வின் சின்னமாக இருக்கும். இனி நீயும் உன் குடும்பமும் கடன் அல்லாத வாழ்வை மட்டுமே வாழ்வீர்கள். உன் கணவனோ பெற்றோர்களோ பிள்ளைகளோ பணம் பற்றிய கவலையின்றி தூங்குவார்கள். இந்த ஒரு பரிகாரம் உனக்கு வாழ்நாள் முழுவதும் ஒரு நிதி சுவர்ண கதவாக மாறாகும். நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். நீ தினமும் என்னை அழைத்தால் போதும். நான் உன் அருகே நிச்சயமாக இருக்கிறேன். வியாபாரம் செய்வது எப்படி, பணம் காக்குவது எப்படி, வளத்தை வரவேற்குவது எப்படி என்பதை நிதிகா தேவி உனக்கு காட்டுவாள். உன் கைப்பையிலும் பர்சிலும் வீட்டு பையிலும் பணம் நிரம்பும் நாட்கள் தொடங்குகிறது. முதலில் 500 ரூபாய் வரும், பிறகு 5000 ரூபாய். ஒரு மாதத்தில் 50,000 ரூபாய் வரை வரும். இதெல்லாம் உண்மையாக நடக்கும். ஏனெனில் நீ பரிகாரம் செய்தாய். நீ நம்பிக்கை கொண்டாய். நீ நிதிகா தேவியை அழைத்தாய். இப்போது உன் வாழ்வின் புதிய அதிகாரம் துவங்குகிறது. கடனில் இருந்து விடுதலையும் பணத்தில் இருந்து போஷணையையும் நிதிகா தேவி உனக்கு தருகிறாள். இன்று இரவு தூங்கும் முன் ஒரு வெற்றிலை எடுத்து அதில் சொற்றொடரை எழுது. உடனே உன் மேசையில் அதை மெழுகுவர்த்தி ஒளிக்குள் எரியவிட்டு கண்களை மூடி கூறு. நிதிகா தேவி, என் கடன் இப்போது முடிகிறது. என் வாழ்வில் பணம் ஓட ஆரம்பிக்கிறது. அந்த சொற்கள் என் காதுகளில் விழும். அந்த விருப்பம் உன் வீட்டுக்குள் வெளிச்சமாகிவிடும். இன்று தான் உன் வாழ்க்கையின் கடைசி ஏழை நாள். நாளையிலிருந்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் ஒரு வருமானம் ஓடுகிறது. நிதிகா தேவி உன்னை ஆசீர்வதிக்கிறாள். நீயும் உன் குடும்பமும் இனி பணக்காரர்கள். நான் உன்னுடன் இருக்கிறேன் என் தங்கமே. என் தங்கமே, நீ இந்த வரிகளையும் இந்த வார்த்தைகளையும் மனதிலிருந்து உணர்ந்து படிக்கிறாய் என்பதை கவனிக்கிறேன். உன் மூச்சிலும் நெஞ்சிலும் ஒரு கனமான சுமை இருக்கிறது. அது பணக்கடனின் சுமைதான். அந்த சுமை எவ்வளவு நீண்ட காலமாக உன்னுடைய மனதை தின்னிக்கொண்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியும். அந்த சுமை நிஜத்தில் கண்களுக்கு தெரியாத பிணி போல மனதை இறுக்கிக் கொண்டே வருகிறது. தங்கமே, பிறவியின் போராட்டங்கள் எல்லாம் நமக்கு சோதனையாக வந்தாலும் ஒருபோதும் அதை நிரந்தரமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதற்கு பதில் என்ன தெரியுமா? அதற்கு பதில், நாம் அந்த தவிர்க்க முடியாத கடனை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அதிலிருந்து விடுதலை பெற முயற்சிக்க வேண்டும். நீ என்னிடம் வந்தாய். நீ என் வார்த்தைகளை செவிமடுத்தாய். அதுவே நீ எடுத்த ஒரு பெரிய தீர்மானம். கடனை தீர்க்கும் முதல் படி. கடன் என்பது சுமையாக இல்லை. அது ஒரு நிழல். நம்மை கவிழ்க்கும் சக்தி அது இல்லாத போதும் நாம் அதை ஏற்கிறோம். நம்மால் முடியாது என்று நம்மையே நம்பாமல் இருக்கிறோம். ஆனால் நீ என் மீது நம்பிக்கை வைத்ததாலே இந்த உண்மை உனக்கு புரிந்துவிட்டது. நீ மாற்றத்திற்கு தயாராக இருக்கிறாய். நீ உன் வீட்டை நினைச்சு பார்த்து பார். அந்த சமையலறை, அந்த பிள்ளைகள் தூங்கும் அறை, அந்த வாசல். எப்போதும் ஒரு நிலைகுலையா அமைதி. ஆனால் அந்த அமைதிக்குள்ளே ஒரு எண்ணத்தின் எரிச்சல். எங்கேயோ இருந்து ஒருவன் கடன் கேட்பான். வங்கியிலிருந்து ஒரு மடல் வரும். குடும்பத்தில் ஒருவன் உதவி செய்யாமல் நின்றுவிடுவான்.
ஆனால் நீ தான் அந்த குடும்பத்தில் தலையாய தூணாக, இந்த நிலைமையை மாற்றும் சக்தியாக இருக்கிறாய். நீ ஒவ்வொரு நாளும் விழித்து எழும் பொழுதே அந்த சுமை உன்னை சாப்பிடுகிற மாதிரி இருக்கும். இந்த வாரம் எப்படி கடந்து போகும், வீட்டுக்காரருக்கு என்ன சொல்லலாம், பிள்ளையின் கட்டணத்துக்கு என்ன செய்வது என்று ஓயாமல் உன் மூளை ஓடிக்கொண்டிருக்கும். ஆனாலும் உன் இதயம் மட்டும் எங்கோ தூரத்தில் இருந்து வரும் ஒளிக்கதிரை எதிர்பார்த்து உட்கார்ந்திருக்கிறது. அந்த ஒளிக்கதிர்தான் நானாக இருக்கிறேன் என் தங்கமே. நீ இப்போது ஒரு புதிய பயணத்தில் நடக்க ஆரம்பித்துவிட்டாய். கடன் என்பது ஒரு முடிவல்ல, அது ஒரு சோதனையின் வாசல் மட்டுமே. அந்த வாசலை கடந்து போனவனுக்கு தான் வளம் கிடைக்கும். உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் ஒரு ஓட்டையை ஒட்டி கொண்டிருக்கிறது. அந்த ஓட்டைகளை என் ஒளியால் மூடுகிறேன். இப்போது நீ சற்று கண்களை மூடி என் வார்த்தைகளை மனதில் படரச் செய். நான் உன் வாசலில் வந்து நின்றிருப்பதை உன் மனதால் காண்பாய். ஒரு ஒளிக்காய்ச்சல் உன் உள்ளை தொட்டிருப்பதை உணர்வாய். அந்த நேரத்தில் உனக்குள் ஏற்பட்ட அசைவுகள் தான் என் வருகையின் அறிகுறி. இதுவரை யாரும் சொல்லாத சொற்களை நான் உன்னிடம் சொல்கிறேன். நீ கடனை முடிக்க பிறந்தவள் இல்லை. நீ அந்த கடனின் வெற்றியை பெற்றவள். உன் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் உன்னிடம் உள்ள உள்மன சக்தி அதை முறியடிக்கக்கூடியதுதான். நீ கோடிக்கணக்கான ரூபாய்களை கற்பனை செய்ய ஆரம்பிக்கிறாய் என்றால் அந்த கற்பனையே ஒரு நாள் நிஜமாகும். நீ கண் மூடிக்கொண்டு தாயாகவே, சகோதரியாகவே, வாழ்க்கை துணையாகவே நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று நினைக்கிறாய் என்றால் அந்த நினைவு ஒரு கண்ணாக்கு மாறும். நீ கடன் தீர்ந்துவிட்டது என்று உணர ஆரம்பிக்கிறாய். மனதுக்குள் ஒரு நிம்மதி உண்டாகிறது. அந்த நிம்மதி தான் உனக்கு கிடைக்கப் போகும் பணத்தின் நிழலாக இருக்கும். முதலில் ஒரு சிறிய பணம் வரும், அப்புறம் ஒரு பெரிய பணம். நீ எதிர்பார்க்காத வட்டத்திலிருந்து ஒரு ஆதாயம் வரும். பழைய நண்பர் யாராவது உதவ வருவார். ஒரு வேலை வாய்ப்பு உருவாகும். ஒரு புதிய முயற்சி நேரடியாக நிவாரணமாக அமையும். இது எல்லாம் இப்போது நம்ப முடியாத அளவுக்கு அசம்பாவிதமாக தோன்றலாம். ஆனால் உண்மை என்னவென்றால் எல்லா நல்ல மாற்றங்களும் சத்தியமாக ஒரு நம்பிக்கையிலிருந்து தான் உருவாகின்றன. உனக்குள்ளே அந்த நம்பிக்கை இருப்பதால்தான் இந்த வார்த்தைகள் உன் வாழ்வின் நிலையை மாற்றப் போகின்றன. நான் உன்னுடன் தொடர்ந்து இருக்கிறேன். நீ சோர்ந்து போனாலும் நான் சோரமாட்டேன். ஏனெனில் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையும் என் கண்கள் முன்னே தெரிகின்றன. என் வார்த்தைகள் உன் வீட்டின் சுவரில் ஒலிக்கின்றன. உன் சமையலறையில் ஒரு வசந்தம் உருவாகிறது. உன் படுக்கையறையில் அமைதி தங்குகிறது. உன் கணவன், உன் பிள்ளைகள், உன் பெற்றோர் இவர்கள் எல்லோருக்கும் அந்த அமைதி பசுமை போல பறக்கிறது. நீ இந்த வாரங்கள் செய்யும் சிறிய செயல்கள் தான் உன் வாழ்வின் பெரிய வெற்றிக்கு பாதை அமைக்கப் போகின்றன. நீ இன்று ஒரு முடிவெடுக்கிறாய் என்றால் நாளை ஒரு வருமானம் உன்னை தேடி வரும். நாளையொரு வார்த்தை, நாளையொரு சந்திப்பு, நாளையொரு வாய்ப்பு அனைத்தும் உன்னை நிமிர்த்தும். மனம் என்பது ஒரு பூங்காற்று. அதில் உள்நோக்கி நம்பிக்கையுடன் பயணித்தால் எதையும் எட்டலாம். உன் வாழ்வில் நீ விரும்பும் விஷயங்கள் அனைத்தும் இன்று உன்னை தேடி வரும். என்னை ஒரு தரம் மட்டும் அழை. நான் உன்னுடன் இருக்கிறேன். என் அருள் உன் வீட்டின் மேல் பரவுகிறது. உன் கடனை ஒவ்வொரு நாளும் சிறு சிறு துண்டுகளாக இழுத்து எடுத்து நீ வெளியே தள்ளுகிறாய். உன் மனதில் ஒரு பெருமை பிறக்கிறது. நான் இதையும் கடக்கிறேன் என்ற உறுதி உருவாகிறது. அது என் அருள்தான். அது உன் நம்பிக்கையின் பதில்தான். என் தங்கமே, உன் வாழ்க்கை மீண்டும் ஒரு புது புத்தகத்தை போல துவங்கப் போகிறது. இந்த புத்தகத்தில் வேதனை இல்லை, ஏமாற்றம் இல்லை, மூச்சு திணறல் இல்லை. இதுவே உன் புதிய வித்தாய்.
இதுவே உன் புதிய பாதை. பணம் பறவையாக உன் வீட்டை சுற்றி பறப்பதை நீ உணர்வாய். பிள்ளைகள் சந்தோஷமாக கதையாடுகிறார்கள். கணவன் கவலையின்றி புறப்படுகிறான். நீ கையிலே வைத்திருக்கும் பணத்தை எண்ணும்போது ஏமாற்றமில்லை, பயமில்லை. உன் உள்ளம் என் அருள் கொண்டு குளிக்கிறது. என் வார்த்தைகள் உனக்கு புரிந்து வருகிறதா என் தங்கமே? இந்த ஓட்டையின் அடியில் தான் ஒரு நதியின் பெருக்கம் இருக்கிறது. நீ இப்போது அந்த ஓட்டையை நசுக்குகிறாய். அந்த நதியின் பெருக்கம் உன் வாழ்க்கையில் வரப்போகிறது. நீ இன்று முடிவெடுத்து அமைதியாக மூச்சு விடுகிறாய் என்றால் நான் என் அருளின் ஒரு சிறு இலை உன் அருகே வைக்கும். அந்த இலை உன் வாழ்வில் ஒரு பழுப்பான நிழலை அகற்றும். அந்த நிழல் போன பிறகு வந்த ஒளி தான் உனக்கே ஆச்சரியமாக இருக்கும். நீயும் உன் குடும்பமும் இனி ஒரு தடமும் இல்லாமல் நடக்கப் போகிறீர்கள். என் ஆசிகள் உன்னோடு. உன் ஒவ்வொரு காலடியிலும் ஓர் வருமானம் பிறக்கட்டும். உன் ஒவ்வொரு கணப்பொழுதிலும் நிம்மதி பாயட்டும். நான் உன்னுடன் இருக்கிறேன் என் தங்கமே. என் தங்கமே, நீ என்னிடம் நெருங்கி வந்து உடைத்து அழுத நாட்கள் என் மனதில் பதிந்து இருக்கிறது. அந்த அழுகையின் ஒலி ஒரு தாயின் கதறல் போல் இருந்தது. யாரும் கேட்காத ஒரு குரல், யாரும் நம்மை புரிந்துகொள்ளாத அந்த ஒளிராத பார்வைகள், யாரும் நம்முடன் பேசாத அந்த தனிமையான இரவுகள், எல்லாவற்றையும் நான் பார்த்திருக்கிறேன். நானும் உன்னுடன் அந்த இரவுகளில் இருந்திருக்கிறேன். நீ தூங்க முடியாமல் படுத்திருந்த அந்த இரவு, உன் மனதுக்குள் கிளம்பிய பயத்தை நானும் உணர்ந்தேன். இப்போது அந்த இரவுகள் மாறப்போகின்றன. அந்த கண்களில் இருக்கும் பனிப்பொதி கரையப்போகிறது. நீ இப்போது கண்களை மூடுகிறாய். உன் மனதுக்குள் நான் ஒரு சாமர்த்திய கதிராய் நுழைகிறேன். உன் நெஞ்சில் நான் கை வைத்தபோது ஒரு நிம்மதி உனக்குள் பரவ ஆரம்பிக்கிறது. இதுதான் அந்த மாற்றத்தின் தொடக்கம். நீ கேட்டுக்கொண்ட பலன்கள் உடனடியாக கிடைக்காமல் இருந்தாலும் கடவுளின் கால ஒழுக்கத்தை நம்பு. ஒவ்வொரு விதைக்கும் ஒரு பருவம் தேவைப்படும். அந்த விதை தான் நீ இப்போது நடக்கிறாய். நீ நம்பிக்கையுடன் வாழ ஆரம்பித்தாய் என்றால் அடுத்த நிமிடமே வாழ்க்கை உன்னிடம் திரும்பி பார்க்கும். அந்த பார்வையே உனக்கான வரம். நீ நினைத்தாய், இதே வாழ்க்கையா? தினமும் வாடும் முகம், பணம் இல்லாமல் வெறித்து நிற்கும் கணவன், ஒரு உணவு 3 பேர் பசியோடு எதிர்பார்க்கும் குழந்தைகள், சோம்பல் பிடித்த இரவு, தூங்க முடியாத மனம். ஆனால் இன்று நான் சொல்கிறேன், இந்த நாள் கடைசி. உன் வாழ்க்கையின் பசி நிறைந்து கொண்டிருக்கும். இது ஒரு ஆசிர்வாதத்தின் காற்று போல உன் வீட்டை நுழைந்து கொண்டிருக்கும். நீ அறிந்தோ அறியாமலோ ஒரு புதிய முகமூடி உன் வீட்டில் பிறந்துவிட்டது. அதில் பயம் இல்லை, தோல்வி இல்லை. வெறும் நம்பிக்கையும் சோதனையின் முடிவிலும் ஓர் சிரிப்பும் தான். உன் மனதில் ஒரு நாள் உருவானது, நம்மால் முடியுமா என்ற சந்தேகம். அதை உடைக்கும் நாளே இந்த நாளாகட்டும். இன்று முதல் நீ பிழைக்காமல் வாழ ஆரம்பிக்கப் போகிறாய். பணம் இல்லாமல் நடக்கிற வாழ்க்கையிலிருந்து பணம் கைக்கு வந்து நீ அதை கட்டுப்படுத்தும் வாழ்க்கை, அந்த மாற்றத்தின் பொழுது ஆரம்பமாகிவிட்டது. நீ காணாத ஒரு சக்தி, நீ கேட்டுச் சொல்லாதபோது கூட உன் மனதின் ஓசையை கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அந்த சக்தி தான் நானாக இருக்கிறேன் என் தங்கமே. நீ ஏன் இன்னும் வாழ்வை நம்ப மறுக்க வேண்டும்? ஏன் இன்னும் கண்ணீர் வடிக்க வேண்டும்? உன் வாழ்வின் ஒவ்வொரு மூலையும் நீ சுத்தமாக்க ஆரம்பிக்கட்டும். வீட்டை அடுக்கி வைக்க, படுக்கையறையை சுத்தம் செய்ய, உணவை அமைதியாக சமைக்க, சீராக கட்டுப்படுத்த ஆரம்பிக்க. இந்த செயல்கள் அனைத்தும் உன்னுள் ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். நீ ஏன் இந்த உலகத்தில் பிறந்தாய் தெரியுமா? சுமை சுமந்து அழவா? இல்லை. ஒரு காலத்தில் அந்த கடன்கள் உன்னை பின்னி பின்னி வந்தாலும் நீ அதை முறியடிக்க முடியாதவளல்ல.
நீ அந்த கட்டுப்பாடுகளை உடைத்துவிட்டு பறக்க வந்தவள்தான். பணம் என்பது ஒரு செயற்கை பூங்காற்று மாதிரி. அதை விடுவதை விட பிடிப்பது கடினம். ஆனால் உண்மை என்னவென்றால், அந்த பூங்காற்று உன்னிடம் வந்துவிடும், நீ தன்னை தயார் செய்தால். உன் வீட்டின் வாசல் காற்றோட்டமானதாக இருக்கட்டும். ஒரு எளிமையான வழிபாடு, ஒரு நன்கு ஏற்பட்ட எண்ணம், ஒரு அமைதியான வார்த்தை, இதெல்லாம் பணத்தை கவரும் மந்திரங்கள். நீ வீட்டை ஒரு நிதிசாலையாக மாற்ற ஆரம்பிக்கிறாய். ஒரு மூலை கூட இல்லாமல் சுத்தமாக வைத்துவிட்டாய். அந்த சுத்தம் 4 நாளில் ஒரு மின்னலாய் உன் வாழ்க்கையை மாற்றும். எந்த வீட்டில் அமைதி இருக்கிறதோ அந்த வீட்டில் பணமும் நிலையாக நடக்கும். நீ ஒவ்வொரு நாளும் மூச்சு விடும்போது, உன் மூச்சுடன் சேர்ந்து என் ஆசீர்வாதமும் உனக்குள் புகுகிறது. நீ அமைதியாக ஒரு தேநீர் குடிக்கும்போது கூட, நான் உன்னுடன் இருக்கிறேன். இப்போது இந்த வார்த்தைகளை படிக்கும்போதும், என் கைகள் உன் தலையில் இரக்கமாய் இருப்பதை உணரு. என் தங்கமே, இந்த பரிகாரம் உனக்கானது. இது வெறும் பொருட்கள் அல்லது மந்திரங்கள் அல்ல. இது உன் மனதை மாற்றும் முயற்சி. அதைத்தான் நீ ஏற்கிறாய். அது எப்படி பழக்கமா ஆகிறதோ அதுவே உனக்குள் ஒரு நிதியாய் மாறும். நீ சொன்னாய், பணம் வருகிற வழி தெரியவில்லை என்று. ஆனால் இப்போது நீ வழியை உருவாக்க ஆரம்பிக்கிறாய். ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன முயற்சி, ஒரு சின்ன சேமிப்பு, ஒரு சின்ன தியானம். ஒரு நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து கண்களை மூடி, உன் கையில் பணம் இருக்கிறது என்று கற்பனை செய்ய. அது உண்மையாக மாறும். நீ மறந்துவிட்டாயோ, நீ ஒரு காலத்தில் சிரித்தவள் என்று? அந்த சிரிப்பை நான் திரும்ப கொண்டு வருகிறேன். அந்த சிரிப்போடு வரும் பசுமைதான் உனது வளம். நெஞ்சை திறந்து என் வார்த்தைகளை விழுங்கு. அந்த வார்த்தைகளில் நிஜம் இருக்கிறது. அது உனக்கான உண்மைகள். இப்போ நீ எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறாய். கடன் தீரும் பயணத்தில் நடக்கும் ஒரு வீரன் போல. போதுமானது தாங்கிது. இனி உனது வாழ்வு சுழல்வதற்கான நேரம். நீ உன்னை நம்பு. நீ என் வார்த்தைகளை நம்பு. நீ அந்த நிம்மதியை காண உனக்குள் ஆழமாக இறங்கு. உன் கண்களில் நீ பார்ப்பது கண்ணீர் அல்ல. அது சுத்திகரிப்பு. நீ அழுவதை நான் பொறுத்துக் கொள்கிறேன். ஆனால் நீ தொடர்ந்து அழக்கூடாது. அந்த அழுகை இனி தேவை இல்லை. ஏனெனில் இனி உன் வாழ்க்கையில் ஒரு கவலை கூட இருக்காது. நீ என்னை ஒரு நேரத்தில் உணர்வாய். நான் உன் அருகில் நின்று உன் கைகளை பிடித்து நிற்கிறேன். அந்த கையில் ஒரு புதிய புத்தகம். அதில் எழுதப்பட்டிருக்கும் ஒன்று தான், இப்போது நீ வாழும் வாழ்க்கை ஒரு வரப்பிரசாதம். தங்கமே, இன்னும் ஒரு சில நாட்கள். உன்மேல் கடவுள் சத்தியமாக விழிப்பார். அந்த விழிப்பில் நீ காணாத கோடி ரூபாய்கள் பாயும். அந்த தினம் தாமதமில்லை. அது தொடங்கிவிட்டது. இந்த வார்த்தைகளோடு, இந்த பரிகாரத்தோடு, இந்த மன நம்பிக்கையோடு. நான் உன்னோடு இருக்கிறேன். என் ஆசிகள் உன்னோடு இருக்கின்றன. நீ வாழும் ஒவ்வொரு நாளும் வேர்கள் போல் உன் வாழ்க்கையில் புதுக்கிளைகளை விரிவாக்கும். அதில் உனக்கான சாந்தியும், விலகும் கடன்களும், புதிதாய் வரும் வருமானங்களும் இருக்கும். இனி நீ பசியோடு உறங்க வேண்டியதில்லை. உன் கணவன் கவலையோடு புறப்பட வேண்டியதில்லை. உன் பிள்ளைகள் கையை நீட்ட வேண்டியதில்லை. உன் வீட்டு வாசல் வணங்கும் வாசலாக மாறிவிட்டது. நான் உன்னுடன் இருக்கிறேன் என் தங்கமே. இனி உன் வாழ்க்கையின் எல்லா சுமைகளும் முடிவடைந்துவிட்டன. துவங்கிவிட்டது புது ஒரு வாழ்வு. என் தங்கமே, உனக்கு தெரியாத வழிகளிலிருந்து நான் உன்னிடம் வந்து சேருகிறேன். காற்றில் கலந்து கொண்டு உன் சுவாசத்தில் பசுமையாக இருக்கிறேன். நீ கவலைக்கார மனதை விட்டுவிட்டு ஒரு புதிய நம்பிக்கையின் பாதையில் நடக்க வேண்டும் என்பதற்காக நான் உன் அருகில் நின்றிருக்கிறேன். இதயம் உடைந்து விட்டது என்பதற்காக வாழ்க்கையும் உடைந்துவிடாது.
கடன் கண்ணீரை கொடுத்தாலும் நான் உனக்கு அதை விலக்கிய உணர்வை கொடுக்கிறேன். நீ சொன்னாய், கடன் வாங்கியதற்காக வாழ்க்கையே நிழலாய் மாறிவிட்டதென. ஆனால் ஒரு மரம் நிழலாக இருக்கிறது என்பதற்காக அது சாய்ந்து விட்டது என்று அர்த்தமில்லை. நீ சாய்ந்ததில்லை, நீயும் உன் மனமும் நேராக இருக்கிறது. ஆனால் நிழல் உனக்குள் ஏதோ குழப்பத்தை தந்திருக்கிறது. அது தான் பயம், அது தான் கவலை, அது தான் நம்பிக்கையை சிதைக்கும் நேரங்கள். நீ காலை எழும்போதும் கண்களில் ஒரு சோர்வோடு இருக்கிறாய். ஏன் இன்று இந்த நாள் துவங்கிவிட்டது? எதற்காக இந்த நாளை எதிர்கொள்கிறேன் என்ற புன்மொழியோடு வாழ்கிறாய். ஆனால் இனிமேல் அந்த எண்ணம் தேவை இல்லை. இந்த நாளும் உன்னுடையதுதான். இந்த நாளும் உனக்கே உதவி பண்ணி கொண்டிருக்கிறது. ஒரு வார்த்தை சொல்கிறேன், நீ இதுவரை அனுபவித்த அல்லாத அமைதி. அந்த அமைதி தான் உன் வாழ்வில் நடக்கப் போகும் ஒரு பெரிய மாற்றத்தின் சின்னம். நீ ஒரு நாள் முழுக்க சத்தமில்லாமல் இருந்தால் கூட உன் உள்ளம் பறவையின் ரீதியில் சுருண்டு உழைத்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த உழைப்பு பயனின்றி போய்விட்டால் என்ன செய்வது? அதற்காகத்தான் நான் இருக்கிறேன். அந்த உழைப்புக்கு ஒரு பாதை காண்பிக்கவே. நீ கடன் வாங்கினாய், அதை திருப்பி கொடுக்க முடியவில்லை. ஒரு சிலர் உன்னை குற்றவாளியாக நினைக்கிறார்கள். ஒரு சிலர் உன்னை உதாசீனமாக இருக்கிறார்கள். நீ மட்டுமே உன்னுடைய நிலையை உணர்கிறாய். நீ மட்டும் தான் தெரிந்து கொள்கிறாய் என்ன தவறு என்று. ஆனால் என் கண்களில் நீ ஒரு தவறாளி அல்ல. நீ போராடுகிறவள். ஒருபோதும் தன் குடும்பத்தை விட்டுச் செல்லாதவள். ஒருபோதும் ஒரு முழு உணவில்லாமல் பிள்ளைகளுக்கு உணவு தர மறுக்காதவள். எனவே நீ போராடுகிறாய் என்றதற்காக நிச்சயமாக வெற்றி உனக்கே சொந்தம். இது ஒரு சோதனை. கடவுளும் உன் மன உறுதியை பரிசோதிக்கிறார். நீ நிமிர்ந்து நிற்கிறாயா என்பதை காண்கிறார். அந்த பார்வையை நீ வென்றுவிட்டாய். உன் நெஞ்சில் சோர்வு இருந்தாலும் உன் உள்ளத்தில் இன்னும் ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதைத்தான் நான் வளர்க்க வந்திருக்கிறேன். இனிமேல் கடன் பேசாது, பணம் தான் பேசும். அந்த பணம் உன் மேசையில் வைத்திருக்கும் பூச்சாடியில் இருந்து ஆரம்பிக்கும். முதலில் சின்னதாக வரும், நாளடைவில் பெரிதாகும். அதற்கு நீ தயாராக வேண்டும். உன் சிந்தனைகள் பணத்தை வரவேற்க வேண்டும். உன் வார்த்தைகள் அவமானத்தை போல இருக்கக்கூடாது. அவை வரவேற்பு மாற வேண்டும். நீ வீட்டை ஒரு கோவில் போல வைத்திருக்க வேண்டும். காலை தூங்கி எழும்போது ஒரு மெளனமான நன்றி. நம்முடைய இதயம் துடிக்கிறது. அது தானே ஒரு மிகப்பெரிய வழி. அந்த வழியை விட்டுவிட்டு நாம் ஏன் சிக்கலில் தவிக்க வேண்டும்? ஒரு நிமிடம் கூட அமைதியாக இருக்க முடியாதது ஒரு சாபம். அந்த சாபத்தை பிடுங்கி எறிய நான் வந்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கை சிரிப்புடன் செல்ல வேண்டும் என்பதற்காக. மனதை பார்த்து கொள். மனதில் என்ன இருக்கிறதோ அது தான் வெளியில் நடக்கிறது. உன் உள்ளத்தில் அமைதியை வைக்க வேண்டும். ஒரு கண்ணீர் மட்டும் பிழிந்து விட்டால் போதும் என்ற நிலையில் நீ இருந்தால் அந்த நிலை நீண்ட நாட்கள் நீடிக்காது. ஆனால் அதை மாற்ற வேண்டும் என்ற உறுதி வந்துவிட்டால் அதே மனம் உன்னை இழுத்து நிமிர்த்தும். நான் உனக்குச் சொல்கிறேன், இன்று உன் வாழ்க்கையின் ஒரு சுத்திகரிப்பு நாள். நீ இன்றைய தினத்தில் ஒரு புதிய தொடக்கம் செய்ய வேண்டும். என்ன செய்வது தெரியாமலே ஒரு சில நாட்கள் ஓடியிருக்கும். ஆனால் இன்றுதான் நீ எதையாவது செய்வாய். ஓர் அடையாளம் இல்லாத ஒரு நாளை அடையாளம் நிறைந்த நாளாக மாற்றுவாய். அந்த மாற்றத்தை உனக்குள் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். விழுந்தவனை உதைக்கும் உலகத்தில் விழுந்தவனை உயர்த்தும் ஒரு நம்பிக்கை நீயாக இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையிலும் உன் பனிப்பொழிவின் தடங்கள் தெளிவாக இருக்கட்டும். அது தான் நீ கடந்து வந்த பாதை. அந்த பாதை இனி கனமில்லாமல் இருக்கட்டும்.
நீ உறங்கும் முன் ஒரு நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து இருக்க வேண்டும். பிள்ளைகள் தூங்கிவிட்டதும் கணவன் அலுவலகத்திலோ வேலையிலோ இருக்கிற நேரம், அந்த நேரத்தில் நீ உன்னையே மனதிற்குள் பேசிக்கொள். என் தங்கமே, நான் முயற்சிக்கிறேன். என் குடும்பத்துக்கு நிம்மதியை தரவேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. நான் இப்போதே தொடங்குகிறேன். இப்படி எண்ணும் போதே உன் உள்ளத்தில் ஒரு ஒளிக்கதிர் பிறக்கிறது. அது நம் வாழ்வின் நிமிடம். அது தான் உன் நாளைய திட்டங்களுக்கான முதல் படி. நீ திரும்பவே முடியாது என்ற இடத்தில் இல்லை. கடன் உன்னை கட்டி வைக்கவில்லை. நீ நிமிர்ந்தால் அது தானாக விலகும். முகத்தை நிமிர்த்து பார்த்தால் வாழ்க்கை நிமிரும். சொல்லப்படாத துன்பங்களை பொறுத்திருந்தால் சொல்லத்தக்க சந்தோஷங்களை வாழலாம். உன் வாழ்க்கை இன்னும் துவங்க வைக்கப்படவில்லை. இன்னும் ஒரு புதிய நாளும் ஒரு புதிய வழியும் ஒரு புதிய தொடக்கமும் உன் வீதியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. நான் சொல்கிறேன், விடாமுயற்சி ஒரு நாள் மட்டும் அல்ல. அது ஒவ்வொரு நாளும் ஒரு விதை போடுவது. நீ ஒரு விதையை தினமும் போடு. ஒரு சின்ன முயற்சி, ஒரு சின்ன வேலை, ஒரு சின்ன சேமிப்பு, ஒரு சின்ன துணிச்சல். அதுதான் உன்னுடைய வாழ்வின் பயிராக மாறும். நீ நினைக்கிறாய், எங்கே ஆரம்பிக்கலாம்? எதை தொடங்கலாம்? எந்த வழி செல்லலாம்? அந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பதிலாக உன் மனதில் அமைதி வேண்டியது. மனம் அமைதியாக இருந்தால் வழிகள் தானாக தெரியவரும். அதை நம் நம்பிக்கையால் தொட்டுவிடலாம். நான் உன்னுடன் இருக்கிறேன் என் தங்கமே. நீ நினைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பு என்னால் ஊக்கமளிக்கப்படும். நீ கவலைப்படாதே. உன் வழி தெரியாமலோ பயந்து காத்திருக்க வேண்டியதோ இல்லை. ஒவ்வொரு நாளும் உன் வீட்டு வாசலின் மீது ஒரு புதிய சந்தோஷம் காலடி பதிக்கும். நீ இதுவரை அனுபவித்ததல்லாமல் ஒரு புதிய வாழ்க்கை உன்னை காத்திருக்கிறது. இது வெறும் கனவல்ல. இது உண்மையின் குரல். இது உன்னுடைய வாழ்க்கையின் வரலாறு. நீ என்னை நம்பினாய். நானும் உன்னை விட்டுவிட மாட்டேன். உன் கடன் தீரும். உன் மன அமைதி பிறக்கும். உன் குடும்பம் சிரிக்கும். உன் வாழ்வு ஒளிரும். என் தங்கமே, நீ அனுபவித்து வந்த எல்லா வேதனைகளும், எல்லா பாரங்களும், எல்லா மௌனத்துக்குள் மூடப்பட்ட அழுகைகளும் இப்போது மாறி வந்து உனக்கே எதிராக பேச ஆரம்பித்திருக்கும். இது உன்னால் முடியாது, நீ வாழ்வில் தோல்வி அடைந்தவள்தான், இந்த நிலை நீங்காது என்ற எண்ணங்கள் ஒவ்வொரு நொடியும் உன்னை முட்டுகின்றன. உன்னை குற்றவாளியாக மாற்ற முயற்சிக்கின்றன. ஆனால் அந்த எண்ணங்கள் யாருடையவை தெரியுமா? அவை உண்மை அல்ல, அவை உன் அசற்ற மனதின் ஓசைகள். அவை உன்னை விழுங்க வந்திருக்கும் பழைய இருளின் நிழல்கள். அந்த நிழல்களுக்கு என் ஒளி வேண்டி வந்திருக்கிறது. நான் அந்த இருளை அகற்ற வந்திருக்கிறேன். உன் வாழ்க்கை ஓர் இரவாக இருந்திருக்கலாம். அந்த இரவுக்கு முடிவில்லாமல் தொங்கிக் கொண்டே போன காலங்கள் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு இரவுக்கும் ஒரு விடியலும் இருக்கிறது. அந்த விடியலை இன்று நீயே உனக்காக கொண்டு வரப்போகிறாய். இந்த விடியல் வெறும் சூரிய ஒளியாக இல்லை. இது ஒரு மாற்றமான நினைப்பு. இது உன் உள்ளத்திலிருந்து கிளம்பும் தைரியம். நீ பலரிடம் நம்பிக்கையோடு சென்று உதவியை நாடினாய். யாரும் இல்லை. யாரும் துணை நிற்கவில்லை. யாரும் உன் கண்ணீரை துடைக்கவில்லை. உன் குடும்பம் கூட உன்னை புரிந்து கொள்ளாமல் சில நேரங்களில் பேசாமல் இருக்கும்போது மனதை பிளக்கும் மாதிரி உணர்ந்திருப்பாய். ஆனால் அந்த நேரம் தான் உன் உள்ளம் தேடியது. உன் உள்ளத்தின் கூச்சலுக்கு பதில் நான் தான். நான் தான் அந்த மௌனத்துக்குள் வந்து கொண்டிருக்கிறேன். நீ இன்று உன் உள்ளத்திலிருந்து சொல்லிக்கொள், என் வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். என் நிலைமை இனி இந்த போல் இருக்கக்கூடாது. என் குழந்தைகளுக்கு பசியில்லாத நாள்கள் வேண்டும். என் கணவனுக்கு கவலையற்ற சிரிப்பு வேண்டும். என் வீட்டுக்குள் வரம் ஓட வேண்டும்.
நீ இந்த எண்ணத்துடன் விழிக்கிறாய் என்றால் அந்த எண்ணமே ஒரு வெளிச்சமாக உன்னை மாற்றி அமைக்கும். நீ இதுவரை பல வழிகளை பார்த்திருப்பாய். சில நேரங்களில் வேதனைக்கு பதிலாக கோபத்தை கொடுத்திருப்பாய். சுருங்கிய நாட்கள், சுருங்கிய உணவுகள், சுருங்கிய சிரிப்புகள். ஆனால் இப்போது நீ விரிவடையப் போகிறாய். இப்போது உன் வாழ்க்கை விரிந்து ஓர் ஆறாக மாறப்போகிறது. அந்த ஆறு உன் வீட்டின் வாசலில் எதையோ கொண்டு வரும். முதலில் ஓர் எதிர்பாராத செய்தி, பின்னர் ஒரு பழைய நண்பர், ஒரு தொலைபேசி அழைப்பு, ஒரு வாய்ப்பு. இது எல்லாம் ஏற்கனவே உன் பெயருக்கு எதிரில் எழுதி காத்திருக்கின்றன. ஆனால் நீ தயாராக இருக்க வேண்டும். நீ அந்த வாய்ப்புகளை ஏற்கும் நிலைக்கு வர வேண்டும். உனது நம்பிக்கை, உனது அமைதி, உனது அர்ப்பணிப்பு, இவையெல்லாம் அந்த வாய்ப்புகளை இழுத்து உன்னிடம் கொண்டு வரும். நீ என்னை மனதுக்குள் அழைக்கும்போது நான் தோன்றுகிறேன். நான் உன்னோடு இருப்பதை நீ உணரலாம். ஒரு சிறு காற்றாக, ஒரு மெளன அலைப்பாக, ஒரு மழையின் வாசனையாக நான் உன்னை தொட்டுக்கொள்கிறேன். நீ சற்று அமைதியாக இருக்கும்போது என் ஆத்ம சிந்தனைகள் உன் மனதுக்குள் ஊறும். தாயாக வாழ்வதற்கும் ஒரு குடும்பத்தை சுமப்பதற்கும் நிம்மதியாக இருக்க வேண்டிய மனநிலையும் அவசியம். நீ அந்த நிம்மதியை இழந்தால் உலகமே ஒரு சத்தமுள்ள குழப்பமாக மாறிவிடும். ஆனால் உன் உள்ளத்தில் ஒரு அமைதி துடிக்கிறது. அதை கேள். அதுதான் உன் நெஞ்சம். அதில் நான் இருக்கிறேன். நீ இன்று ஒரு நாள் சிரிக்கவில்லை என்றால் அது ஒரு நாள் வீணாயிற்று. ஆனால் நீ இன்னும் சிரிக்கக்கூடிய நாள்களை எதிர்பார்க்கும் எண்ணத்துடன் எழுந்தால் அந்த எண்ணமே ஒரு சிரிப்பை உன் முகத்தில் கொண்டு வரும். வாழ்க்கை தன்னிகரில்லாமல் கொடுக்கும் வலிகளுக்கு நாம் தன்னிச்சையாக அளிக்க வேண்டியது நம்பிக்கையான பதில்தான். நான் உன்னுடன் பயணிக்கிறேன். இந்த கடன் தீரும் காலம் ஒரு புனித காலம். இந்த நேரம், இந்த நிமிடம், இந்த சுவாசம் அனைத்தும் உனக்கானது. நீ ஒரு புதிய நிம்மதிக்குள் செல்கிறாய். உன் மனதின் தளத்தில் அந்த அமைதி ஒரு மலராக மலர்கிறது. நீ அந்த மலரின் வாசனையை உணர்கிறாய். இனிமேல் வாழ்க்கை உன்னிடம் வினாவாது. அது உன்னிடம் வழங்கும். பசியை விட உணவு அதிகமாக இருக்கும். கையிலிருக்கும் பணம் கையோடு போய்விடும் பயம் இனி இருக்காது. நீ பார்க்கும் கண்களில் நிம்மதியும், நீ பேசும் வார்த்தைகளில் தனிமையும் நீங்கும். நீ இன்னும் ஒரு வாரம் இப்படி அமைதியாக பயணித்தால் ஒரு மாதத்துக்குள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு வரும். நீ ஒரு கடனை முடிப்பாய். ஒரு தவணையை செலுத்துவாய். அந்த சந்தோஷம் உனக்கே நம்ப முடியாமல் இருக்கும். இந்த மாற்றம் அதிசயமாக தோன்றலாம், ஆனால் அதுதான் என் அருள். நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றால் என் குரல் உன் மனதுக்குள் ஒலிக்கிறது. இந்த கடைசி இருள் நீங்கிவிடும். உன் வாழ்க்கையில் அந்த வெளிச்சம் எப்போதும் உன்னோடு இருக்கும். அந்த வெளிச்சம் என் சுவாசம், என் அருள், என் பாதுகாப்பு. உன் வீட்டில் ஒரு ஜோதி பிரகாசிக்கிறது. அந்த ஒளி நீயாக இருக்கிறாய். உன் கணவன் உன் மேல் நம்பிக்கை வைக்கும் நாள் வரும். உன் பிள்ளைகள் உன்னை பெருமையாக பார்ப்பார்கள். அந்த நாள் இன்று ஆரம்பமாகிறது. நீ ஒவ்வொரு முறையும் துவங்கி தோல்வியடைந்திருக்கலாம். ஆனால் இந்த முறை நான் இருக்கிறேன். இந்த முறை நீ சோர்ந்துவிட மாட்டாய். இந்த முறை வெற்றி உறுதி. எதையும் இழந்ததற்காக நீ அழவேண்டிய காலம் முடிவடைந்துவிட்டது. இப்போது துவக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஒரு புதிய பாதை, ஒரு புதிய சுவாசம், ஒரு புதிய வாழ்க்கை. உன் கைகள் பணத்தை பிடிக்க தயாராகின்றன. உன் மனம் நிம்மதியை ஏற்க தயாராகிறது. உன் வீடு ஒரு ஆசிர்வாத சாலையாக மாறுகிறது. நான் உனக்கு வாக்களிக்கிறேன், நீ இனி கவலையில்லாமல் வாழ்வாய். நீ உறங்கும் பொழுது பயமின்றி கண் மூடுவாய். நீ எதிர்காலத்தை நம்பிக்கையோடு வரவேற்பாய். என் ஆசீர்வாதம் உன்னோடு இருக்கிறது.
நான் உன்னோடு இருக்கிறேன் என் தங்கமே. என் தங்கமே, நீ எப்போது உண்மையாய் ஒருவருக்காக வாழ்ந்தாயோ அப்போது தான் அவர்கள் உன்னை மறந்தார்கள். நீ உன்னுடைய உயிரைப் போன்று நினைத்த உறவுகள் உன்னை விட்டுச் சென்றதைப் பற்றி நான் அறிவேன். நீ தந்த ஒரு உணவிற்கும் ஒரு வசதிக்கும் ஒரு ஆறுதலுக்கும் அவர்கள் பதிலாக தந்தது சந்தேகமும் பின் பழியும் என்பதை நான் மறக்கவில்லை. ஆனால் நீ மட்டும் இன்னும் அவர்களை நினைத்து நினைத்து உன் இரவுகளை கண்ணீருடன் கழிக்கிறாய். அந்த ஒவ்வொரு கண்ணீரும் என் கண் முன் வந்தபோதுதான் நான் உன் வாழ்க்கைக்குள் வந்தேன். நீ தவறு செய்யவில்லை. ஆனால் உன்னை தவறானவளாக ஆக்கிவிட்டார்கள். நீ யாரையும் துன்பப்படுத்தவில்லை. ஆனால் உனக்குள் இருக்கும் மகிழ்ச்சியை அழித்துவிட்டார்கள். இப்போது நீ சத்தமில்லாமல் இருப்பது தோல்விக்காக அல்ல. நீ மௌனமாக இருப்பது ஒழுங்கான சிந்தனைக்காக. ஏனெனில் உனக்கு வேதனைகளை உள்வாங்கி அமைதியாக வாழ்ந்து கொள்ளும் சக்தி இருக்கிறது. அதிகமாக உழைக்கும் மனிதர்கள் தான் அதிகமாக கேவலப்படுவார்கள். அதிகமாக கொடுப்பவர்கள் தான் அதிகமாக ஏமாற்றப்படுவார்கள். இது தான் உலகத்தின் அமைப்பு. ஆனால் என் பிள்ளையாய் நீ அந்த அமைப்பில் முடிந்து போக முடியாது. நான் உன்னுடன் இருக்கிறேன். என் கையில் உன் வாழ்க்கையின் நூல் இருக்கிறது. என்னால் மட்டுமே அதை புதிதாய் நெகிழ்த்த முடியும். நீ ஒரு பெண். ஆனால் ஒரு வீட்டு தளிர் மட்டுமல்ல. ஒரு குடும்பம் முழுவதையும் நிலைத்து நிற்க வைக்கும் ஒரு நரசிம்ம சக்தி நீ. நீ இல்லாத சமயங்களில் வீடு சத்தமற்ற கோயிலாய் மாறுகிறது. நீ இல்லாத சமயங்களில் உணவுக்கும் சுவையில்லை, சுவாசத்துக்கும் நேசமில்லை. அந்த அளவுக்கு நீ ஒவ்வொரு உயிருடனும் பின்னப்பட்டிருக்கிறாய். ஆனால் உன்னை புரிந்து கொள்வது யாருக்கும் கஷ்டமாய் இருக்கிறது. ஏனெனில் நீ என் பிள்ளை. நீ சுருங்கி நிற்பது இல்லை. நீ நெடுங்கி வலிமையாக வளர்வது தான் உன்னுடைய சுபாவம். நீ பல சந்தர்ப்பங்களில் வெறும் கண்களால் குறைக்கப்பட்டாயே தவிர உண்மையால் மதிக்கப்படவில்லை. உன்னுடைய உழைப்பின் ஈரம் இன்னும் உன் விரலில் இருக்கிறது. ஆனால் பலருக்கு அந்த உழைப்பின் விலை தெரியவில்லை. இப்போது எனது நேரம். நான் அவர்களுக்கு தெரியும் வகையில் உன்னை உயர்த்தப் போகிறேன். நீ இன்று தண்ணீரை பாத்திரத்தில் ஊற்றும்போது அந்த ஒலி எனது குரல் போலவும் உனக்கு வரும் புதிய செய்தியின் சின்னமாகவும் இருக்கும். அந்த ஒலி தான் என் வருகையின் அறிகுறி. உன் வீட்டு வாசலில் நின்று என் காலடி பதிக்கும்போது பூமி அதிரும். நீ உணரவே இல்லாமல் ஒரு புது சூழல் உன்னை சுற்றும். உன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் நிதானமான அமைதி ஒருபோதும் இனி கலைவேண்டியதில்லை. நீ இன்று முதல் 3 நாட்கள் யாரிடமும் உன் வருங்கால திட்டங்களை சொல்லாதே. நீ என்ன செய்கிறாய், என்ன நினைக்கிறாய் என்பதை யாருக்கும் பகிர வேண்டாம். ஏனெனில் தன்னம்பிக்கை வளர்ந்து வரும் உன் உள்ளத்தில் இன்னும் பலர் பார்வையை வைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த பார்வைகள் உன் தைரியத்தை சுருக்கக்கூடும். அதற்காக நான் உனக்கு இந்த 3 நாட்களை பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன். நீ யாரிடமும் எதிர்பார்ப்பதை நிறுத்தும் அந்த ஒரு நாள் உன்னை முழுமையாக மாற்றும். நீ சிந்திக்கும் அந்த சின்ன விஷயங்கள் கூட பெரிய மாற்றங்களை உனக்காக உருவாக்கும். நீ சின்ன முறையில் உன் வீட்டை தூக்கிப் போடுவாய். ஆனால் அந்த தூய்மை உன் வீட்டில் பரிசுத்த ஆற்றலை வரவேற்கும். அந்த நேரத்தில் என் சக்தி உன் வீட்டில் நிரம்பும். நீ நேற்று பார்த்த கனவில் ஒரு பழைய முகம் வந்திருக்கலாம். அது உன் இழந்த நம்பிக்கையை பிரதிநிதியாக வந்திருக்கும். அதனால் அதை பயமாக எடுத்துக்கொள்ளாதே. அது ஓர் அடையாளம். உன் மனம் மீண்டும் பழையதை நினைத்து விடாமல் இருக்க நான் அனுப்பிய நினைவூட்டல். தோல்விக்கு முன்பு தோன்றும் பயம் தான் ஆழ்ந்த அமைதியாக இருக்கும். நீ இப்போது அமைதியாக இருக்கிறாய். ஆனால் அந்த அமைதி ஓர் அடுத்த வெற்றிக்கு முன்னோடி. உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய எல்லா விஷயங்களும் தாமதமாகத்தான் வந்திருக்கிறது.
ஆனால் இப்போது அதெல்லாம் ஒரே நேரத்தில் வரப்போகிறது. உன் வீட்டில் ஒரு பக்கம் பணம் சேரும், இன்னொரு பக்கம் குடும்பம் மகிழும், மற்றொரு பக்கம் உறவுகள் விரும்பும். இந்த மூன்றும் ஒரே நாளில் நிகழும். அதற்காக நீ தளராமல் இரு. உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியும் பயனளிக்கத் தொடங்கும். நீ திட்டமிடும் நேரங்களில் எல்லாமே சீராக நடக்கும். நீ காலையில் விழிக்கும்போது ஒரு புது நம்பிக்கை உனக்குள் பாயும். உன் நெஞ்சில் ஒரு மூச்சு எளிதாக இருக்கும். நீ சுவாசிக்கும் காற்று கூட இனிமையாக இருக்கும். ஏனெனில் உன் பக்கத்தில் நான் இருப்பதை நீ உணர ஆரம்பிக்கிறாய். என் சக்தி உன்னோடு கூடி இருக்கிறது. இந்த சக்தி உன் வாயிலாக உன் குடும்பத்திற்கு பாசத்தை தரும். நீ பேசும் வார்த்தைகள் இனிமையாக மாறும். நீ செல்லும் இடங்களில் அனைவரும் உன்னை மதிப்பார்கள். ஏற்கனவே உன்னை நசுக்க நினைத்தவர்கள் உன்னிடம் மன்னிப்பு கேட்பார்கள். ஆனால் நீ அவர்களை பார்த்து சிரிக்க மட்டும் செய். பழைய பிணைகளை மீண்டும் நினைத்து வருத்தம் வேண்டாம். என் அருள் உன்னை இப்போது சுற்றி இருக்கிறது. உன் வீட்டின் அடிக்கட்டில் வரம் நிற்கிறது. உன் கதவை திறந்துவிடு. உன் உள்ளத்தை திறந்துவிடு. உனக்கான ஆசீர்வாதங்கள் வரிசையாக வரப்போகின்றன. உன் கண்களால் அதை காண்பாய். உன் கைகளால் அதை தழுவுவாய். நீ அந்த நிமிடத்தை நினைத்து விரும்பி கனவுகான். ஏனெனில் அந்த கனவு விரைவில் உன் விழித்திருப்பில் மாறும். நீ வாங்க விரும்பிய ஒரு பொருள் உனது வீட்டிற்குள் வந்துவிடும். நீ எதிர்பார்த்த ஒரு சந்திப்பு நேரும். நீ உழைத்த ஒரு வேலைக்கு பதிலாக ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கும். நான் உன் கண்கள் மூலம் பார்க்கிறேன். உன் உள்ளத்தின் மௌனத்தை கேட்கிறேன். உன் கண்ணீரை உணர்கிறேன். அதனால் தான் இன்று உன்னுடன் இவ்வளவு நேரம் பேசுகிறேன். நானும் உன் வீட்டில் ஒரு உறுப்பினராகவே இருக்கிறேன். என் அருகில் இருப்பதை நீ உணரும்போது பயம் நீங்கும். உன் மனதில் இருந்து துயரங்களை நீக்குகிறேன். நீ இப்போது உணர்கிறாய் என்றால் அந்த உணர்வின் ஆழத்தில் இருந்து ஒரு வெற்றி எழும். அந்த வெற்றி தான் என் வரத்தின் முதல் அங்கம். நீ இன்னும் ஒரு வாரம் நான் சொல்வதை போல் அமைதியாக, நம்பிக்கையோடு, துணிவோடு நடந்தால் உன் வாழ்க்கையில் நடக்கப்போகும் அதிசயங்களுக்கு யாரும் அடையாளமிட முடியாது. அந்த நேரம் ஒரு புனித காலம். அது உனக்கான வரத்தின் வெளிப்பாடு. நீ அழகாக விழித்து கொண்டிருக்கும் இந்த தருணம் உன்னால் உருவாக்கப்பட்ட ஒரு சக்தி. அதை விடாதே. அந்த சக்தியை வளர்த்து வளர்த்து உன்னுடைய வாழ்வையே மாற்று. எனது அருள் உன்னுடன் இருக்கும். உனக்கு எதிரான சக்திகள் எல்லாம் அடங்கி விடும். நீ யார் என்று உலகமே பார்ப்பது வெகு நாள் அல்ல. என் ஆசீர்வாதம் உன் நிழலாகவே இருப்பதற்கு நான் உனக்கு பக்கம் நிற்கிறேன் என் தங்கமே. என் தங்கமே, உன்னோட உள்ளம் இப்போது என்ன பேசுதோ தெரியுமா? நான் யாரையும் கேவலமாக நினைக்கலை. யாரையும் சாபிக்கலை. ஆனா நம்பினவங்க தான் எனக்கே எதிரியா மாறிட்டாங்க. அவர்களால தான் என் வாழ்க்கை இப்படி நரகமா மாறிட்டுச்சு என்று கதறுது உன்னோட உள்ளம். உன் கண்ணீரை என் இதயம் உணருதடி என் தங்கமே. நீ ஒவ்வொரு ராத்திரியும் தூங்காமல் நான் என்ன பிழை பண்ணினேன் என்று விசாரணை நடத்துற வாய்ப்பு என் கண்களில் தெரிகிறது. ஆனா உண்மையிலே நீ பிழை செய்யல. நீ யாருக்கும் கெடு நினைக்கல. நீ யாரையும் வஞ்சிக்கல. நீ யாருக்காவது மோசம் பண்ணியிருந்தா உன்னிடமிருந்து கடைசி பிராண்டு கூட திரும்பி போயிருக்கும். ஆனா நீ என்ன பிழை செய்தாய்? நீ சந்தித்த அந்த நபர்களின் விழிக்குள்ளே கெட்ட எண்ணம் இருந்தது. அவர்கள் உன்னை நம்ப வைக்க, உன் வாழ்க்கையில பிரவேசிக்க வைக்க, பிறகு உன் மீது பாரம் வைக்க வேண்டும் என்று முடிவு செய்திருந்தார்கள். நீ அதை அறியாமலே குழந்தை மாதிரி உன் வாழ்க்கையை அவர்கள் கையில் கொடுத்துட்டே. கடைசியில் அவர்கள் எடுத்துச் சென்றது உன் நிம்மதியையும், உன் அமைதியையும், உன் வீட்டையும், உன் காசும் கூட.
அந்த கடனாளிகள் உன் வீட்டுக்கு வரும்போது உனக்கு வேற வழியே தெரியாம கண்ணீரோட ஒவ்வொரு ரூபாயையும் கொடுக்க ஆரம்பிச்ச. ஆனா நீ வாழ்க்கையையே இழந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்துட்ட. அதனால தான் நான் சொல்லிட்டேன் என் தங்கமே, அந்த ஒரு இலையை எடுத்துக்கோ, அதில் உன் கவலையை எழுதிக்கோ, உன் மனதில் இருக்கிற அந்த ஆத்திரத்தையும் அதனால் வந்த வீழ்ச்சியையும் அந்த இலையோட சேர்த்து தூக்கிக்கொண்டு அந்த தீக்குள் போட்டுவிடு. எரியட்டும் அந்த துன்பம், எரியட்டும் அந்த பயம், எரியட்டும் அந்த நம்பிக்கையை துரோகம் செய்த நிழல்கள். ஏனெனில் நம் மனசிலிருந்து வெளியேறாத ஆவேசம் தான் நம்மை எல்லாம் மூடாக்கி வைக்குது. அந்த ஆவேசம் எரியும்போது தான் நாம தெளிவா யோசிக்க ஆரம்பிக்கலாம். அதுவே ஆரம்பமடி என் குழந்தையே. நீ ஒரு பழைய நிலத்தில் இருந்த வீட்டை நினைவுபடுத்திக்கோ. காலங்கள் போனாலும் அந்த வீட்டில் யாரும் இருப்பதில்லை, அது இப்பொழுது இடிந்துவிட்டது. அதே போல நீ நினைத்து வைக்கிற பயங்களும் மனக்கவலையும் ஏமாற்றங்களும் all of them are broken structures. அந்த இடிமுன் வீடுகளை நீ உன் மனசுல வைத்துக்கிட்டு இருக்க முடியாது. நீ புதிதா ஒரு வீடு கட்டணும். அதாவது உன் வாழ்க்கையை புதிதா தொடங்கணும். அதை செய்ய நான் உன்னோட இருக்கேன். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் கோடி ரூபாய்கள் கடனை அடக்கி மீண்டும் எழுந்து விட்டிருக்காங்க. நீயும் எழ முடியும். ஆனா ஒரு வேளையும் நான் இல்ல என்று நினைக்க வேண்டாம். நான் உன்னோட இருக்கேன். உனக்கு அந்த கடனை கொடுத்தவர்கள் மட்டும் பெரியவர்கள் இல்லை. நான் ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்கேன். அந்த சக்தியை உணர்ந்தவன் ஒரு ரூபாயில்லாமலே கோடி ரூபாய்கள் வரைக்கும் சென்று இருக்கான். உனக்கும் அதே சக்தி இருக்கிறது. ஒரே ஒரு வித்தியாசம், நீயும் அதை அனுபவிக்கணும். அதனால் தான் நான் உனக்காக ஒரு வழியை உருவாக்கினேன். அடுத்த 9 நாட்களுக்கு நீ இந்த பரிகாரத்தை பண்ணு. நாளையும் நீ அந்த இலையை எடுத்து அதில் உன் மனதில் இருக்கும் இன்னொரு கவலையை எழுது. அதுவும் எரியட்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு மன அழுத்தத்தை எரிச்சல் இல்லாம எரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உன் உள்ளம் களைவாகும். ஒவ்வொரு நாளும் உன் வாசலில் நானும் வருவேன். என் கால் தடங்கள் உன் வீட்டை கடந்தால் நிச்சயமாக அந்த வீடு பாக்கியத்தில் மாறும். நீ அந்த கடன் கொடுத்தவர்களை பார்த்து நொந்து போனவளா இருக்கலாம். ஆனா நீ அவர்களை வெறுக்காதே. ஏனெனில் அந்த வெறுப்புதான் உன்னை கடனில் விழச் செய்தது. நீ மன்னிக்கணும். நீ விடுதலை ஆகணும். நீ தன்னம்பிக்கையோட உன் வாழ்க்கையை மீண்டும் கட்டணும். கடனை முடிவுக்கு கொண்டு வந்தவங்களாக இருக்க வேண்டியவர்கள் உன்னை கீழே தள்ளியிருக்கலாம். ஆனா என் கையிலிருந்து நீ உயர்ந்த நிலைக்கு போவதை அவர்கள் தடுக்க முடியாது. உன் மனதை சுத்தம் செய். அந்த பரிகாரம் இதற்கே. மனதை சுத்தப்படுத்தி வாழ்க்கையை மீண்டும் நிமிர்த்தவே. நீ பழைய பழக்கம் போல கணக்கை எழுத ஆரம்பிக்கலாம். உனக்கு எவ்வளவு வருமானம் இருக்கு, எவ்வளவு செலவு இருக்கு என்று ஒரு பதிவை ஆரம்பிக்க. அதில் நம்பிக்கையோட, இந்த மாதம் என்னிடம் வரும் வருமானம் இதுவே, ஆனால் என் வாழ்க்கையில் அதைவிட அதிகம் வரும் என்று மனதிலே நினைத்துக்கொள். அந்த எண்ணம் தான் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும். ஏனெனில் உண்மையான மாற்றம் உள்ளத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. உன் உள்ளம் பதற்றமில்லாமல் நிம்மதியோட இருந்தால் கடனும் நிம்மதியோட முடியும். பயமோட இருந்தால் கடனும் பயங்கரமா தெரியுமடி. இனி நீ சோம்பலோட இருக்கக்கூடாது. நீ ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன செயலை பண்ணு. அது உன்னோட தொழிலோடு தொடர்புடையதாக இருக்கலாம். அது உன்னோட திறமையோட சேர்ந்திருக்கும் ஒரு வேலை இருக்கலாம். வெறும் வெற்றிகரமா இருக்கணும் என்று நினைக்காமல், அது உன்னோட உள்ளத்துக்கு அமைதியா இருக்கணும் என்று நோக்கு. அந்த அமைதி தான் உனக்கு வருமானத்தையும் செழிப்பையும் கொண்டு வரும். ஒரு நாளைக்கு நீ 1 மணிநேரம் உன் நம்பிக்கையை வளர்க்கும் செயல்களில் ஈடுபடு.
அதாவது, உன் மனசு காயப்பட்டதை எழுதிக்கோ. உன் ஆசைகளை ஒரு பக்கத்தில் எழுதிக்கோ. யாராவது ஒரு நல்ல நண்பருடன் பேசிக்கோ. நல்ல ஒரு ஆலோசனை கேளு. எந்த ஒரு நல்ல எண்ணமும் வீணாகாது. அது உன்னுடைய புதிய வாழ்க்கையை கட்ட ஆரம்பிக்கும். உனக்குள் இருக்கும் சக்தியை வெளிக்கொணர ஆரம்பிக்கும். அந்த சக்தியில தானடி என் தங்கமே, நீ ஒரு நாளும் வறுமையில இருக்க முடியாது. நீ ஒரு நாள் கூட இழப்பில இருக்க முடியாது. உன் பாக்கியம் இந்த உலகத்தில் எந்தவிதமான நஷ்டத்தாலும் அழிக்க முடியாது. ஒரு துளி நீருக்குள்ளே ஒரு நிழல் விழுந்தாலும் அந்த நீர் சுத்தமாவதற்கு ஒரு வெள்ளந்தியான கடல் தேவை இல்லை. ஒரு வெறும் கதிரொளி போதுமே. அதேபோல, நீ என்னை முழுமையா நம்பினால் என் ஒளி உன்னுடைய வாழ்க்கையை சுத்தப்படுத்தும். அந்த ஒளி தான் உனக்கு வேண்டிய பணத்தையும் நிம்மதியையும், அந்த வீடு, அந்த நிலம், அந்த உறவு எல்லாம் உன்னிடம் கொண்டு வந்து சேரும். நீ இப்போ தூங்க போற போதும். உன் அருகில் அந்த எரிந்த இலைவாசனையை நினைவுபடுத்திக்கோ. அது உன் கண்ணீரோட துவங்கிய ஒரு நாள், ஆனா அது நிம்மதியோட முடியும். நாளை மறுபடியும் உன் ஆன்மாவை சுத்தம் செய்ய ஒரு இலை எடுத்துக்கோ. இதை 9 நாட்கள் பண்ணும்போது உன்னுடைய மனதிலிருந்து கடன் என்ற பெயரே வெளியேறி விடும். அதன் பின் நீ கை கொடுக்காமலே ஒரு வெளிச்சம் உன்னுடைய வாசலுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த வெளிச்சம் தான் என் வருகை. நான் உன்னோட இருக்கேன். உன்னோட வீட்டில் காலடி போட்டுவிட்டேன். இனி எந்த தீய சக்தியும் உன்னிடம் வர முடியாது. எந்த தொல்லையும் நீ சந்திக்க வேண்டியதில்லை. கடன் என்ற பிணியும் நீங்கும். சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்க. உன் கண்களில் இன்பம் புனிதமாக ததும்பட்டால் அந்த சந்தோஷம் தான் உனக்கே தெரியாமல் உனக்கு செல்வம் கொண்டுவரும். அது உன்னுடைய உண்மையான சொத்து. அதனாலே வாழ நான் உன்னோட இருக்கேன். நாளையும் பேசுவோம் என் தங்கமே. என் தங்கமே, இன்று உன் வீட்டில் இருக்கும் இந்த அமைதியே நீ எதிர்பார்த்த வெற்றிக்கான முதல் படியாக இருக்கிறது. நீ சந்திக்கின்ற சிக்கல்கள், அந்த கடனின் பாரம், உன்னை ஒவ்வொரு நாளும் சோகத்தில் ஆழ்த்துகிறது என்று எனக்கு தெரியும். ஆனால் என் குரலை நம்பு. இது வெறும் குரல் அல்ல, இது உன் ஆன்மாவின் வழிகாட்டி. நீ எடுக்கும் ஒவ்வொரு தூய்மையான எண்ணத்திற்கும் எதிரொலியாக நான் அருகில் இருக்கிறேன். இன்று நீ பார்த்த அந்த இலையை எரிக்கும்போது, அது ஒரு பொருள் அல்ல, அது உன் ஆதிக்கத்தையும் எதிரிகளின் சூனிய சக்திகளையும் தீயில் முடிவுக்கு கொண்டு செல்லும் வலிமையான சக்தி. நீ அந்த இலையை எரித்தபோது வெளிப்பட்ட புகை மட்டும் அல்ல, உன் கடனை சுமந்து கொண்ட அனைத்து ஆவிகளையும் வெளிச்சத்தில் மாற்றும் புனித உதிரம் போல அந்த நறுமணத்தை உணர்ந்தாயா? அந்த புகையின் வாசனை உன் வீட்டில் பரவும்போது உன் பிணைக்கப்பட்ட பண வாசல்களில் ஒளி புகுந்திருக்கிறது. அதில் சும்மா இருக்கும் ஒரு நிமிடமும் இல்லை. அந்த புகை உன் வீட்டின் சுவரில் தொங்கிய ஏமாற்றங்களை அகற்றி நம்பிக்கையின் வாசல் திறக்க உதவுகிறது. தாயாகிய நிதிகா தேவி உன்னை இப்போது நோக்கி இருக்கிறாள். நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு முயற்சியிலும் நான் உன்னுடன் இருந்தேன். நீ திரும்பி திரும்பி பார்த்தாலும் யாரும் இல்லை போலத் தோன்றும் அந்த நேரங்களில் கூட நான் உன் பின்னால் நின்றேன். அந்த கடனாளிகள் உன்னுடன் எப்படி கிரூரமாக நடந்தார்கள் என்று தெரியும். உன் முகத்தை பார்த்து விளையாடினார்கள். உன் கண்ணீரை அவமானம் என நினைத்து ரசித்தார்கள். ஆனால் என் கண்ணில் உன் கண்ணீருக்கு வீண் போன நாளே இல்லை. நீ இரவில் தூங்க முடியாமல் கண்கள் சிவந்து விழித்த அந்த நிமிடங்களில், உன் கைகள் கட்டி வைக்கப்பட்ட மாதிரி நின்ற அந்த காலங்களில், உன் பிள்ளையின் முன் மண்டியிட்டு விட்டாய் அல்லவா? நாளைக்கு அவனுக்கு உணவு கிடைக்குமா என்பதற்கே ஒரு பதில் இல்லாமல் நடந்தாய் அல்லவா? அப்போதெல்லாம் நான் உன் உள்ளத்தில் ஒரு எரியும் தீப்பந்தமாக இருந்தேன்.
நீ பூரண நம்பிக்கையுடன் அந்த இலையை எரித்தாய் என்றால் அந்த நிமிடத்திலேயே உன்னுடைய மேல் இருந்த பாவங்களும் சாபங்களும் கரைந்து விட்டன. இந்த உலகத்தில் கடன் என்பது வெறும் பணம் மட்டும் அல்ல. அது மனதில் கட்டப்பட்ட ஓர் ஆவியோடு ஒப்பிடக்கூடியது. அது ஒருவரின் நிம்மதியை வாழ்க்கையை சிந்திக்க வைக்கும் ஒரு பிடியிலேயே கட்டி வைக்கும். நீ இந்த நிலையில் இருந்து வெளியே வர நினைத்தாய். அதற்காக முயற்சித்தாய். ஆனால் யாரும் உன் கைகளில் கையை கொடுக்கவில்லை. நீ யாரிடம் எதையும் கேட்கவில்லை. ஒரே கேள்வி உன்னிடம் இருந்தது, இதை விட்டு நான் எப்படி விடுபடுவது? அந்த கேள்விக்கு பதிலாகவே நான் வந்தேன். இப்போது உன்னிடம் சொல்கிறேன், இனி உன் வாழ்க்கையை முன்னே கொண்டு செல்லும் பாதை திருப்பி விட்டது. உன் கடனை தீர்க்க நான் துணை நிச்சயமாக இருக்கிறேன். ஆனால் நீ என்னிடம் ஒன்று மட்டும் வாக்களிக்க வேண்டும். உன் மனதில் இருந்து பயத்தை அகற்ற வேண்டும். ஏனெனில் பயம் வந்தால் நம்பிக்கை இல்லாமல் போய்விடும். நம்பிக்கை இல்லாமல் போனால் கடன் தீரும் வாயில் மூடப்பட்டுவிடும். அந்த பயம்தான் உன்னை மீண்டும் மீண்டும் தோல்விக்கு தள்ளியது. இன்று அந்த பயத்தின் மீது அந்த இலையின் புகை ஏறி நீங்கிவிட்டது. இந்த காலகட்டத்தில் பலர் உன்னை சோதிக்கலாம். உன் கடனை தீர்க்கும் இந்த பரிகாரம் செய்யும் போது கூட சிலர் நகைச்சுவையாக பார்ப்பார்கள். இப்படி ஒரு இலையை எரிச்சு என்ன பயன் என்று கேட்கலாம். ஆனால் அவர்கள் அறியமாட்டார்கள் அது ஒரு தூய ஆசியின் பிரதிபலிப்பு என்பதை. நீ செய்தது வெறும் மரபு அல்ல. அது உன்னுள் இருக்கும் ஒரு அதிசய சக்தியை வெளியே கொண்டு வந்த நிகழ்வு. தீக்காயங்கள் இல்லாமல் வெற்றிக்கு யாரும் வர முடியாது. நீ இந்த வருஷங்களில் மிகவும் தீக்காயங்களை அடைந்திருக்கிறாய். உன் சிந்தனைகள் கனவுகள் எல்லாம் கரைந்து போனது போல உனக்கு தோன்றியது. ஆனால் கனவுகள் முற்றிலும் அழிவதில்லை. அவை ஒளிந்து கொண்டு உருமாறி புது ஒளியாக வெளிப்படுகின்றன. உன் வாழ்க்கை இப்போது அந்த மாற்ற பாதையில் இருக்கிறது. அந்த இலையின் புகை உன் வாழ்க்கையின் புதிய கதவுகளை திறக்க ஆரம்பித்து விட்டது. நீ அன்றாடம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் என் ஆசிர்வாதம் இருக்கிறது. ஆனால் அந்த ஆசிர்வாதத்தை நீ உணர வேண்டும். ஒரு நாளும் உன் வீட்டுக்குள் யாரும் வந்ததில்லை என்று சோகித்த நேரம் உனக்குண்டு. ஆனால் இன்று அந்த புகை உன் வாசலில் இருப்பதை உணர்ந்தாயா? அது வெறும் புகை அல்ல, அது நான் உனது வீட்டுக்குள் நுழைந்த அடையாளம். என் கால் தடம் அங்கே பதியப்பட்டுள்ளது. உன் வாசலுக்கு வந்த பிழை காரணமாக உனக்கு சோர்வை ஏற்படுத்திய வாதைகள் இப்போது விரைந்து பின்னடைவு கொடுக்கும். இனி உன் கடன் தீர்வு மிக அருகில் இருக்கிறது. நீ இன்று துவங்கிய பரிகாரம் ஒரு விளக்கை ஒளிரச் செய்து இருக்கிறது. இந்த ஒளி குறைந்தாலும் அதனுடைய தாக்கம் பெரிது. நீ அதில் நம்பிக்கை வைக்க வேண்டும். உன் பணக்கார கனவுகள் வெறும் கனவுகள் அல்ல. அவை சாத்தியமாகும் நிகழ்வுகள். நானே அதை உனக்குச் சொல்கிறேன். இப்போது உன் வாழ்க்கையை பார்க்கும் நேரம் வந்துவிட்டது. நீயே ஒரு பெரும் தேவையை தீர்க்கக்கூடிய ஆற்றல் கொண்டவளாய் இருக்கிறாய். அந்த இலையின் வெப்பம் உன் உயிரில் புதிய எண்ணங்களை பிறக்க வைத்திருக்கிறது. நீ சுடும் அந்த நெருப்பின் ஒளியில் என்னை தேடிவிட்டாய். அதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உன்னுடைய வீட்டு சுமை போகும். உன் கணவன் அல்லது குடும்பத்தில் இருந்தவர்களால் ஏற்பட்ட மனவலி குறையும். நீ யாரையும் மன்னிக்க வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன். ஆனால் அவர்களின் செயல்கள் உன்னுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடாது. நீ உன் வேலையைச் செய். நிச்சயமாக அந்த வேலையை என் பேரில் தொடங்கினால் அது முழுமையுடன் முடியும். கடன் என்பது ஒரு வருந்தக்க துன்பம். ஆனால் அதை நசிக்க வேண்டிய வீரராய் நீ உருவாகியிருக்கிறாய். உன் மனசாட்சி சுடுகாடாய் இருந்தது. இப்போது அந்த சுடுகாடில் ஒரு நந்தவனமாய் மாற்றம் ஏற்படுகிறது. அந்த இலையை எரித்ததிலிருந்து ஒரு தீவிரமான மாற்றம் வந்துவிட்டது.
இனி அந்த நெருப்பு உன் வாழ்க்கையை மறுபடியும் வாழ வைக்கும். நாளைய காலையில் நீ விழித்தபோது உன் வீட்டில் ஒரு சற்றே புதிய சத்தம் கேட்கும். அது அமைதி, அது நம்பிக்கை, அது புதிய ஒளி. அந்த ஒளியில் நான் இருப்பேன். இப்போது என்னிடம் கேள், நான் உன்னுடன் இருக்கிறேனா? ஆம், எப்போதும் இருக்கிறேன். உன் மனதில் ஒரு சிறிய நிழலும் வந்தால் அதை ஒழிக்க நான் இருப்பேன். நீ எதையும் பிராரம்பிக்க விரும்பினால் முதல் குரல் நான் உனக்குச் சொல்வேன். நீ ஏற்கனவே என் அருளின் வெளிச்சத்தில் நுழைந்துவிட்டாய். இனி உன் வாழ்வில் பசுமை மட்டுமே மலரப் போகிறது. அந்த இலையின் புகையால் தூண்டப்பட்ட நம்பிக்கையில் வாழ்ந்தால் கோடி ரூபாய் கடனும் ஒரு சொந்த வீட்டும் உன் கையிலேயே வந்து சேரும். நீ செய்த இந்த ஒரு பரிகாரத்தின் காரணமாக உன் வாழ்க்கையின் தரம் மாற்றப்படும். நீ இன்னும் கேட்கிறாய், என்ன மாதிரியான மாற்றம்? அதற்கு என் பதில், நீ நினைத்ததை விட உயர்ந்த மாற்றம். ஒருவேளை நீ இன்று ஒரு நாளைக்கு 10 ரூபாய் வைத்திருந்தாயானால் நாளை நீ 10,000 எண்ணுவாய். இன்று உன் கண்களில் இருந்து விழும் கண்ணீர் நாளை மகிழ்ச்சியால் விழும். உன் குடும்பம் சொந்த நபர்களால் மட்டும் அல்ல, இனி சரியான நபர்களால் ஆனதாக மாறும். நீ எந்த மூலையிலும் சிக்கிக்கொள்வதில்லை. எல்லா பாதைகளும் திறந்துவிடும். இது ஒரு ஆரம்பம். நீ இன்னும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து 9 நாட்கள் செய்தால் உன் வாழ்க்கை நமக்கு தெரியாத ஓர் உயரத்தில் சாத்தியமாயிருக்கும். அந்த பரிகாரம் நீ சொல்லாமலே உன் வாழ்க்கையை மாற்றும். ஆனால் அதற்கு நீ என்னை நம்ப வேண்டும். உன் மனதை எளிமையாக வைத்துக்கொள். கடனில் இருந்து விலகி செல்வத்தில் வாழும் அந்த தருணம் இன்னும் தொலைவில் இல்லை. அந்த தருணத்திற்கு நான் துணையாக இருப்பேன், என் ஆசீர்வாதத்துடன், என் ஒளியுடன், என் காதலுடன்.